Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. சென்னை கோயம்பேட்டில் கார் ஏற்றி இளம்பெண் கொல்லப்பட்ட சம்பவத்தில் சிகிச்சை பெற்று வந்த மற்றொரு சிறுமி உயிரிழந்திருக்கிறார். சென்னை கோயம்பேட்டில் உள்ள தனியார் பாரில் ஏற்பட்ட தகராறில் யான்சி என்ற இலங்கையை சேர்ந்த 18 வயது இளம்பெண் கார் ஏற்றி கொல்லப்பட்டார். இது குறித்த முழு விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் வினோத். முழு விவரம் என்ன? வணக்கம் அபிராமி. சென்னை கோயம்பேட்டில் உள்ள தனியார் மதுபான விடுதியில் ஏற்பட்ட தகராறை தொடர்ந்து இலங்கை தமிழ் பெண் உயிரிழந்த நிலையில் அதனைத் தொடர்ந்து சிகிச்சை பெற்று வந்த 17 வயது சிறுமியும் தற்போது உயிரிழந்திருக்கக்கூடிய சம்பவம் என்பது அரங்கேறியிருக்கிறது. விழுப்புரம் மாவட்டத்தில் உள்ள இலங்கை அகதிகள் முகாமில் வசித்து வந்த யான்சி என்பவர் இன்ஸ்டாகிராம் மூலம் அறிமுகமான தோழியை சந்திப்பதற்காக கடந்த 30ஆம் தேதி சென்னை வந்திருக்கிறார். நண்பர்களை சந்தித்த பின்னர் அவர்கள் கோயம்பேட்டில் உள்ள தனியார் மதுபான விடுதிக்கு சென்றிருக்கிறார்கள். அங்கு மது அருந்திவிட்டு நடமாடி கொண்டிருந்த போது மற்றொரு தரப்பினரிடம் வாக்குவாதம் என்பது ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. இதையடுத்து விடுதியின் பாதுகாப்பு பணியாளர்கள் இரு தரப்பினரும் வெளியேற்றிய நிலையில் வெளியிலும் இரு தரப்பினரும் மோதல் தொடர்ந்து நடைபெற்று வந்திருக்கிறது. இதன் பின்னர் தான் ஒரு தரப்பினர் திமுக கொடி கட்டப்பட்ட காரில் அங்கிருந்து புறப்பட்டு சென்றதாகவும் யான்சி, பௌசியா, தீபிகா மற்றும் அவர்களது நண்பர்கள் சேர்ந்து மொத்தம் 4 பேரும் ஒரே இருசக்கர வாகனத்தில் சென்றதாக கூறப்படுகிறது. அப்போது அந்த கார் வேகமாக வந்து யான்சி பயணித்த அந்த இருசக்கர வாகனத்தின் மீது மோதியிருக்கிறது. அப்போது இந்த சம்பவத்தில் யான்சி என்பவர் தம்பு வேடத்திலேயே உயிரிழந்திருக்கிறார். அவருடன் பயணித்த 17 வயது பௌசியா தீபிகா என்பவர் பலத்த காயங்களோடு கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு தொடர்ந்து அவருக்கு சிகிச்சை என்பது அளிக்கப்பட்டு வந்தது. இந்த நிலையில்தான் தற்போது சிகிச்சை பலனின்றி பௌசியா தீபிகா தற்போது உயிரிழந்திருக்கக்கூடிய சம்பவம் என்பது நடந்திருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் இச்சம்பவம் தொடர்பாக சிஎம்பிடி போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணையும் நடத்தி வருகிறார்கள். ஏற்கனவே இந்த இறந்தவர்களின் உடலெல்லாம் உடற்குழு ஆய்வு உடல் பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் சிசிடிவி காட்சிகள் மற்றும் பிற ஆதாரங்கள் அடிப்படையில் போலீசார் மேற்கொள்ளப்பட்ட விசாரணையில் கொலைக்கான பயன்படுத்தப்பட்ட கார் என்பது சுமன் சக்திவேல் என்பதற்கு சொந்தமானது என்பதும் தெரிய வந்திருக்கிறது. அதையடுத்து ஏற்கனவே பலகுரு என்பவர் கைது செய்யப்பட்ட நிலையில் பலகுரு, சுமன் சக்தி, ஜோசு, கிஷோர் ஆகிய மொத்தம் 7 பேர் இந்த கொலை விவகாரத்தில் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் அந்த தனியார் பாருக்கான சொந்தக்காரர் என்பவர் தமிழக வெற்றி கழகத்தைச் சேர்ந்த நிர்வாகி என்பதும் தெரிய வந்திருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் 18 வயது உள்ளே இருக்கக்கூடிய பெண்களை எப்படி அவர்கள் மதுபான விடுதிக்கு அனுமதித்தார்கள் உள்ளிட்ட பல்வேறு விசாரணை நடத்திய நிலையில் பாருக்கும் சீல் வைக்கப்பட்டிருக்கிறது. இந்நிலையில் தான் ஏற்கனவே இலங்கை தமிழ் பெண் யான்சி என்பவர் உயிரிழந்த நிலையில் மேலும் மற்றொரு பெண் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் இன்று அதிகாலை அவர் உயிரிழந்திருக்கிறார். இந்நிலையில் தான் தொடர்ந்து போலீசார் விசாரணை என்பதை நடத்தி வருகிறார்கள். அபிராமி, தகவல்களுக்கு நன்றி வினோத்.